ரிசீவ் பண்ணிட்டு அது வந்து நம்பிக்கை முனை அப்படின்றார். இட் இஸ் நாட் டேஞ்சர், இட் இஸ் வந்து நம்பிக்கை முனைன்றார். வாஸ்கோ ட காமா அதே போல வந்து கரேஜ் வந்து அவருக்கு வந்து ஒரு எப்பவுமே துணிவே துணைன்ற சொல்ற மாதிரி. அதாவது ஒரு பக்கம் ஒரு போயினே இருக்காரு, போயிட்டு இருக்கும்போது திடீர்னு புயல் வந்துருது. அந்த சமயத்துல வந்து கரைக்கு தான் எல்லாம் போகணும் சொல்லுற நேரத்துல அவர் வந்து உள்ள கிடையாது, நீ வந்து யூ கோ டு தி ஓப்பன் ஓஷன் அப்படின்றார். அதுல போயிட்டு அதனால ஜெயிக்கிறார் அவர். ஸோ பிகாஸ் அங்க உள்ள போயிருந்தா இன்னும் அதிகமான ஸ்டாம்ஸ் வந்திருக்கும். அங்க உள்ள போன பாடு அவர் வந்து கடல் கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாயிடுதுன்றதை உணர்றாரு. அதே போல மெக்கலன் பயங்கர போராட்டம், பல விதமான போராட்டங்கள் இருக்கு. கொலம்பஸ் பத்தி எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அவரை பத்தி ஃபெய்த் இன் ஸ்மால் சைஸ். பல நாடுகள் பல ஆண்டுகள் அவர் போயினே இருக்காரு அது கடல்ல எண்ட்லெஸ் சி அப்படின்ற மாதிரி. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அரசருடைய அந்த அவங்களுடைய இது சப்போர்ட்டரோட ஸ்பான்சர்ஷிப்போட அவர் வராரு. யார் அவருக்கு கிடைத்த அந்த அவருடைய துணைவர்கள், அதாவது கப்பல்ல அவர் வந்து யார் அவர் உதவி செய்வர்கள் யாரு? ஏன்னா எல்லாருமே கைதிகள். அப்படி எப்படிப்பட்ட கைதிகள்? கொலைகார கைதிகள். அவங்க யார் ஜெயில இருந்தாங்களோ அவங்களெல்லாம் வந்து வேற யாரும் வரமாட்டேன்னு சொல்றாங்க. அவங்களெல்லாம் வந்து வேற வழி இல்ல. அவங்க வந்து இவரோட சேர்த்து விட்டுறாங்க. அவங்க எல்லாம் வந்து எப்படி இருப்பாங்க? இந்த பல்லாண்டு வாழ்க்கையில எம்ஜிஆர் படத்துல வந்து ஒரு 5 பேர் வந்து ரவுடிங்க மாதிரி வருவாங்க. அவங்களெல்லாம் எம்ஜிஆர் திருத்துற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட சூழல தான் கொலம்பஸ் இருந்திருக்காரு. ஸோ இந்த இருக்கிற இதுலயே சூழல்லயே வந்து என்ன சொல்றது? அந்த அந்த கடல்லயும் அந்த பிரச்சனைகளும் இந்த ஒரு பக்கம் வந்து கடல் கொந்தளிப்பு. இன்னொரு பக்கம் திமிங்கலம், சுறா மீன்கள் இது போன்ற விஷயங்கள். அந்த காலத்துல ஜிபிஎஸ் எல்லாம் கிடையாது. இப்பதான் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸா எல்லாமே இருக்கு. எதுவுமே இல்ல. எதுவுமே தெரியாது. கரையே தெரியாது. அப்படி போயின்னே இருக்காரு. அப்ப போயின்னே இருக்கும்போது, அப்ப எல்லாருமே வந்து ஒரு இது சண்டை போடுறதுக்கு வராங்க. அப்போ வந்து இவர் என்ன செய்றாரு? கொலம்பஸ் வந்து சற்றும் தயங்காமல் அப்போ வந்து கடவுள வேண்டுறாரு. அப்புறம் வந்து வழக்கம் போல எல்லாருமே வேண்டுவதுதான் செய்வோம். அப்போ வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு லீஃப் ஒரு இலை வந்து இலைகள் வந்து உதிர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த இலைகள் உதிர்ந்து கொண்டே இருக்கிறத பார்க்குறாரு. எங்கேயோ இந்த இடத்துல ஒரு மரம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் பறவைகளுடைய சத்தத்தை கேட்கிறாரு. அந்த பறவைகளுடைய சத்தம் வந்து அவருக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை தருது. ஸோ சொல்றாரு, இப்ப கரை இருக்கு நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி கரையை அவருக்கு கண்டுவிட்டார். அதாவது என்ன சொல்றாருன்னா, இது சங்கீதம் 114:3 வந்து சொல்லுது வந்து கடல் கண்டு விலகிற்று யோர்தான் பின்னிட்டு திரும்பியது அப்படி சொன்னோம். இது வந்து ஒரு அதிசயத்தை பற்றி சொல்லுகிற ஒரு வசனம். கடல் கண்டு திரும்பி விலகிற்று யோர்தான் பின்னிட்டு திரும்பி அதே போல நடந்திருக்கு அவருடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. 3 விஷயங்கள் மிக முக்கியம். 3 Pன்னு சொல்லலாம். இவங்களுடைய வாழ்க்கையில நம்ம புரிஞ்சிக்கக்கூடியது. ஒன்று வந்து பேஷன்ஸ், 2வது வந்து பெர்சிஸ்டன்ஸ், 3வது வந்து பெர்செவரன்ஸ். 3 P பேஷன்ஸ், பெர்சிஸ்டன்ஸ், பெர்செவரன்ஸ். பேஷன்ஸ் இன் ஸ்பைட் ஆஃப் தி அன்சர்டனிட்டி. அதாவது அப்புறம் வந்து பெர்சிஸ்டன்ஸ் வந்து இன் ஸ்பைட் ஆஃப் தி ஆங்ஸைட்டி. அப்புறம் வந்து பெர்செவரன்ஸ் வந்து எப்படின்னா லுக்கிங் பியாண்ட். அதாவது கடல்ல போயிட்டே இருக்காரு நம்ம கேப்டன் மனோஜ்ன்றவரு. அவரை பத்தி நிறைய விரிவா எழுதியிருக்காரு அவருடைய விரிவெல்லாம். போயினே இருக்கும்போது திடீர்னு வந்து கரையை நெருங்குறோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா கப்பல் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து அது அந்த நேரத்துல பார்த்தா மழை வேற வந்துடுது. ஸோ இந்த கடலுக்குள்ளேயும் இருக்கிற சூழ்நிலை இல்ல. என்ன மழை பெஞ்சுட்டு இருக்கு. இதே மாதிரி காற்று வேகமா அடிச்சுட்டு இருக்கு. அதே இடத்துல கப்பலை வந்து நகர்த்தவும் முடியல. ஏன்னா பிரேக் டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில அவங்க பாருங்க அந்த கப்பல் பயணிகள் எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கணும். ஸோ அப்படிதான் அவங்களுக்கு எங்க நிலைமை இருக்குது அப்படின்றார். ஒரு பக்கம் பருவகால சூழ்நிலைகள், இன்னொரு பக்கம் வந்து சூறாவளிகள், இன்னொரு பக்கம் வந்து கனமழை. எல்லாமே வந்து தெற்கே தென்றல், அப்புறம் வந்து வடக்கே வாடைக்காற்று சொல்ற போல, அந்த வாடைக்காற்று வீசும் இந்த நிலையிலும், இந்த அவர்கள் வந்து அவர் வாழ்க்கையை அதாவது ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார். ஒவ்வொரு நாளும் துயரம் என்ற தரைமேல் பிறக்க வைத்த அந்த பாடல் போலதான். "வெளியில்லாத விளக்காய் எரியும் கடல்தான் எங்கள் வீடு" என்று சொன்னதுக்கு ஏற்பதான் அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. ஆனால் இப்போது அதே கேப்டன் மனோஜ் என்ன சொல்கிறார் என்றால், "நெடுஞ்சாலை பயணத்தை விட இது சுத்தமாக இருக்கிறது. இது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. என்னுடைய பாதுகாப்பாக இருக்கிறது." ஏன்னா கடலோர பயணிகள் பாதுகாப்பு படை ஒண்ணு இருக்கு. அப்புறம் ஜிபிஎஸ் போல பல அருமையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. பல பலவிதமான இது இருந்தாலும், துயரங்கள் இருந்தாலும், சாதனை அதாவது பல பிரச்சனைகள் இருந்தாலும், அவர்கள் வந்து எல்லாத்தையும் தாண்டி அவர்களால செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ இந்த நேரத்திலயும் வந்து இந்த நம்ம இதுவரைக்கும் பார்த்த வெளிநாட்டுகளுடைய கடலோடிகள் மட்டும் இல்ல, இந்தியாவுல தமிழ்நாட்டுல குறிப்பாக மிக அற்புதமான கடல்ல வந்து இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பணியாற்றிருக்கிறார்கள். ராஜராஜன் ஆகட்டும், ராஜேந்திர சோழன் ஆகட்டும், நாம் இருந்த கப்பலோட்டிய தமிழாகிய வ.உ.சி ஆகட்டும், இவர்கள் எல்லாம் நமக்கு வந்து என்ன சொல்கிறார்கள் என்றால், இவர்களுடைய வாழ்க்கை இலக்கியம், தமிழ் இலக்கியம் வந்து கடலை பற்றி பல காரியங்களை பிரதிபலிக்கிறது. திருக்குறள் ஃபார் எக்ஸாம்பிள்
3 விதமாக கடலை நம்முடைய அருமை நண்பர் கதிரவன் கூட எனக்கு விளக்கினார். வினைத்திறன் ஐயா என்று பேசிக் கொண்டிருக்கும்போது சொன்னார். ஒன்று வந்து நெடுங்கடல், 2வது வந்து காமக்கடல், 3வது வந்து பிறவி பெருங்கடல். இது நெடுங்கடல் என்பது 17வது குறளாக வருகிறது. இந்த நெடுங்கடல் வந்து ரொம்ப அருமையான ஒரு குறள். இத வந்து நம்முடைய கதிரவன் ஐயா போற்றுகின்ற அந்த உரையாசிரியர் பரிமேலழகர் உரையை பற்றி எழுதிய கிருஷ்ணமாச்சாரியார் என்ற ஒரு மிகப்பெரிய புலவர். அவர் உரை எழுதியிருக்கிறார். பரிமேல் உரையை பின்பற்றி நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்து இழிலி தான் நல்காதாகி விடின். அதாவது என்ன சொல்றாருன்னா, இது ரொம்ப சுருக்கமா அந்த நுட்பமான வார்த்தைகள் வந்து வைகாசியில அப்புறம் வந்து வைகாசியில வந்து ஞாயிறு ஜோதியில் மழையில் முத்து வந்து கருப்பெருமாம். அதாவது முத்துக்கள் வந்து உருப்பெறது கருப்பெறது வந்து வைகாசி மழையில. அதே போல ஐப்பசி பூசத்துல வந்து அதாவது மழை பெஞ்சாதான் மழை வந்து கடலுக்கும் தேவை என்று சொல்லுகிறார்கள். சோ கடலுக்கு தேவை. ஏன்னா அப்பதான் அந்த கடல் வந்து தன்னுடைய வளத்தை வந்து தரும். அது வந்து எப்ப அந்த காலம் எல்லாமே பருவத்தை செய்யும்போது அந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் அது நடக்கும் அப்படின்றது கிருஷ்ணமாச்சாரியர் அந்த உரையில் மட்டும்தான் இருக்கிறது. மற்ற எந்த உரையிலும் இல்லை என்று சொல்லலாம். சோ அப்படிப்பட்ட ஒரு உரையை அறிமுகப்படுத்திய கதிரவனுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, அதே போல இந்த குறளை பற்றி நம்ம விளக்கம் கேட்டும்போது சற்றும் தயங்காமல் அவருடைய கருத்தை சொன்ன வினைத்திறனையாகவும் என்னுடைய நன்றியை கூறுகிறேன். இந்த 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 சூழ்நிலை பஞ்சபூதத்துல ஒன்றாக இருக்கிறது. நீரின்றி அமையாத உலகு என்று சொல்வதற்கு இந்த இன்பம் பற்றி கடலை பற்றி சொல்லும்போது 1166 இந்த காமக்கடலை பற்றி சொல்கிறார். இன்பம் கடல் மற்ற காமம் அஃது அடுங்கால் துன்பமே அதனின் பெரிது. அதாவது என்ன சொல்றாரு வள்ளுவர்னா, அதாவது காமம் இன்பம் தரும்போது அது ஒரு கடல் போன்ற ஒரு சூழல் நமக்கு ஒரு ஆனந்த கடலாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது நம்ம அதே நேரத்தில் பிரிவின் போது அதனுடைய கடல் துயரம் இருக்கிறது. அது வந்து கடலை விட பெரிய துயரம் என்று கூறுகிறார். இந்த நேரத்தில் நம்ம வந்து இப்போ திருக்குறளை பத்தி சொன்னோம். நெடுங்கடல் காமக்கடல் பிறவிங்கடல். பிறவி பெருங்கடம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம கடல் வாழ்த்துல படிச்சிருப்போம். பிறவி பெருங்கடல் இந்த இரண்டு 10வது குறள் வந்து நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக இருக்கும். இந்த நிலையில வந்து திருவாசகம் சொல்லுகிறது, தேவாரம் சொல்லுகிறது. தேவாரம் என்ன சொல்கிறது? ஏவி இடர்கடல் இடைப்பட்டு இணைக்கின்றனை அல்லல் கடல் நின்றும் ஏற வாங்கி. அதாவது கடல் வந்து அந்த காலத்துல அவருக்கு பார்க்கிற காலத்திலேயே இடர்கடலாக இருக்கு, அல்லல் கடலாக இருந்திருக்கிறது. சற்று அட்வான்ஸாக போகும்போது நம்முடைய திருவாசகம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாகவும் சொல்லுது. அருட்கடலா இருக்குது, அமுதக்கடலா இருக்குது. அது மட்டுமல்ல அவலக்கடலாகவும் இருக்கு, உவக்கடலாக பவக்கடலாக இருக்கிறது, கருணை கடலாகவும் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வந்து கடலோடு ஒப்பிட்டு பேசுகிறார் மாணிக்கவாசகர். வள்ளலார் ரொம்ப தெளிவாக அழகாக 4 கடலை கூறுகிறார். அருட்பெருங்கடல், ஒன்று ஆனந்த கடல், அற்புத கடல், அமுதக்கடல், ஆனந்த மாக்கடல் என்று கூறுகிறார். இந்த வந்து என்ன சொல்றது, இந்த கடலை தாண்டி செல்லுகின்ற இந்த அனுமனை பற்றி நாம் ராமாயணத்தில் பார்த்திருக்கிறோம். அதே போல கம்பனுக்கு ராமனுக்கு படகோட்டிய குகனை பற்றி ராமாயணம் பிரமாதமாக நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த இந்த இலக்கியங்கள் எல்லாம் பெரிதும் என்ன கூறுகிறது என்ன, அந்த காலத்திலிருந்து கப்பல் ஒட்டிய தமிழர்களாக இருந்திருக்கிறார்கள், கப்பல் ஒட்டிய மன்னர்களாக இருந்திருக்கிறார்கள், கடலை வென்ற மன்னர்களாக. எந்த அளவுக்கு ராஜராஜனை மற்றவர்களை ஒப்பிடலாம் என்று சொன்னதுதான் நெல்சனோடு ஒப்பிடலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா இங்கிலாந்துக்கும் வந்து பிரான்ஸுக்கும் வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை வரவும் எப்பவுமே பிரச்சனை இருந்திருக்கும். அது வந்து இங்கிலாந்து ஏன் வந்து பிரெஞ்சு எம்பையர் அல்லது நெப்போலியனாலேயோ மற்றவங்களால முடிக்க முடியல அப்படின்னா, இங்கிலாண்டை வந்து நெல்சன் மாதிரி மாவீரர்கள் நேவல் படைகள் மிகப்பெரிய சோல்ஜர். அவன் நெப்போலியன் புகழ் எப்படி முக்கியமோ அதே போல நெப்போலியன் வென்றவர்கள் 2 பேர். கடலில் வென்றவன் நெல்சன், இந்த நிலத்தில் வென்றவன் வெலிங்டன். அவன் வந்து சொல்றான் நெல்சன் வந்து ரொம்ப அருமையான ட்ரஃபால்கர்ன்ற இடத்துல வந்து சண்டை நடக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த படையெல்லாம் தோத்துருது. அந்த நேரத்துல பிரெஞ்சு படைகள் வந்து அவ்வளவு பயிற்சி இல்லை. அப்புறம் நெப்போலியன் வந்து ஓடி வர மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அவர் சந்தித்த மிகப்பெரிய தோல்வி எகிப்துல தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வெலிங்டன் வந்து வாட்டர்லூ பத்தி நமக்கு தெரியும். ஆனா அந்த மிகப்பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, தோற்றவர் வந்து நெப்போலியன், ஜெயித்தவர் வந்து அவரை வென்றவர் வந்து வெலிங்டன். ஆனா வெலிங்டன் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நெப்போலியன் வென் இஸ் பிரசன்ட் அதாவது பேட்டில் ஃபீல்ட்ல இருந்தாருன்னா, அவர் ஒரு மனிதன் 40,000 பேருக்கு ஈக்குவல் அப்படின்றார். அதாவது உலகத்திலேயே வந்து ஒருத்தர் தோத்துட்டாரு, அவர் வந்து ஜெயில சிறையில செயின்ட்ல அடைக்க போறாங்க, இதெல்லாம் ஓகே. இந்த நேரத்துல அவரை ஜெயித்தவர் பாராட்டுகிறார். தன்னை விட அவன் வந்து மிக உயர்ந்த ஒரு வீரன், தன்னை விட ஒரு மிக மிக பிறந்த ஒரு நுணுக்குகளை தெரிந்தவன் என்று பாராட்டுவது மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் என்று சொல்லலாம். இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வந்து இதே போல ஒரு அதிசயம் தான் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் நம்ம பார்த்திருப்போம். 10 கட்டளைகள் படம் இங்க ஆங்கிலத்தில் வந்தது.
அதாவது கடல் பிரியும், செங்கடல் பிரியும். செங்கடல் 2ஆய் பிரிந்தது என்று என்பது வந்து உலகத்து அதிசயங்களில் ஒன்றாக நாம் பார்க்கிறோம். அந்த அதாவது அந்த நேரத்துல அவங்க போயிண்டே இருக்காங்க. போயின்னே இருக்கிற சூழ்நிலையில அந்த கடல் அதாவது வந்து இந்த பக்கம் பிரம்மாண்டமான கடல், செங்கடல். அந்த பக்கம் வந்து இப்ப பார்த்தா அந்த எகிப்தி வீரர்கள். நடுவுல மாட்டிக்கிறாங்க இஸ்ரவேலர்கள். யார் தலைமை தாங்குறது தான் மோசஸ். மோசஸுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி பத்தி நம்ம நெறைய படிக்கிறோம், கேட்கிறோம். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு வந்து ஒரு உதாரணமாக திகழ்பவர் மோசஸ். அது வந்து கடவுள வேண்டுறார். அதுக்கப்புறம் வந்து அந்த நேரத்துல வந்து யாத்திராகமம் 14வது அதிகாரத்துல வருது. அந்த நேரத்துல வந்து அவருடைய தன்னுடைய கரத்தை நீட்டுகிறார். அப்போ வந்து இரவு முழுதும் அந்த புயல் புயலாக இருந்தது. அந்த கடல் வந்து வழிவிட்டு, கடல் 2ஆக பிரிந்து அவர்கள் செல்ல வழிவகுக்கிறது. அவர்கள் சென்று விட்டார்கள். சென்று பிறகு எகிப்தியர் வந்து அவங்க பின்னாலே வராங்க. வரும்போது கடல் வந்து மூடிக்கொள்கிறது. ஸோ இப்படி ஒரு காட்சி அந்த விவிலியத்தில் வருகிறது. இதே போன்று இது வந்து அதிசயம் அப்படின்னு சொல்லப்போனா, இதைவிட அதிசயங்களும் பல காரியங்கள் நடந்துதான் இருக்கிறது என்று சொல்லலாம். ரியல் லைஃப்ல வந்து எத்தனையோ அதிசயங்களை பார்த்திருக்கிறார் அந்த கேப்டன் சொல்றேன். அந்த மனோஜ்ன்றவரு. அவருடைய வாழ்க்கையில வந்து பல காரியங்கள். ஆனா அவர் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு கேரக்டர், ஒரு கதை. அவர் சொல்ற ஒரு டாக்குமெண்ட்ரி ஒண்ணு எடுத்திருக்காரு. அதாவது கடல்ல இருக்கிறவங்க, இந்த கடல் பயணிகள், அந்த பணியாளர்கள் அவங்கலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க நம்ம சொன்னோம். அதாவது கருவே கண்ணாடினாலான்ற மாரி ஒரு சூழல்ல இருக்க வேண்டியிருக்கு அவங்க. ஸோ அப்போ ஆனா அப்படியும் வந்து பல பிரச்சனைகளையும் அவங்க சந்திச்சுன்னு தான் இருக்காங்க. எ மேன் வித்தவுட் எ நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி அது கேப்டன் மனோஜ் எடுத்திருக்காரு. அது அருணகிரி சார் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இது இது யூடியூப்ல இருக்கும். அத பார்க்கலாம். அதனுடைய சாராம்சம் வந்து என்னன்னா, ஒரு ஆங்கோன்னு ஒரு மனிதன் பர்மா பர்மா நேட்டிவ் பர்மாவை சேர்ந்தவன். அவன் பர்மால வந்து ராணுவ ஆட்சி எப்பவுமே வரும். பிரச்சனை இருந்துன்னே இருக்கும். வந்து வறுமையில இருக்கக்கூடிய ஒரு நாடு அது. ஸோ அந்த சூழ்நிலையில வந்து ராணுவத்தினர் என்ன செய்றாங்கன்னா, இந்த ஆங்கோன்ற பையன் பர்மா ஆள வந்து அந்த குடும்பத்தினர் எல்லாரையும் கொண்டு வர்றாங்க. இவன மட்டும் எப்படியோ இவன் தப்பிச்சிடுறான். தப்பிச்சுட்டு இவன் வந்து அ என்ன செய்றான்னா, அங்க போய் ஒரு கப்பல்ல வந்து எனக்கு வேலை குடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அந்த கப்பல் வந்து தாய்லாந்து போய் கொண்டிருக்கிற கப்பல் அது. சரி பரவாயில்ல ரொம்ப கஷ்டம் ரொம்ப இதுவா இருக்கானே, பாவம் பாவம் பார்த்துட்டு அந்த கேப்டன் வந்து அவருக்கு வேலை குடுக்குறாரு. தாய்லாந்து போயிடுறாரு. தாய்லாந்து போயிட்டு போயிட்டு இருக்கும்போது, அவரு வந்து என்ன முக்கியமான விஷயம்னா, தாய்லாந்து சிட்டிசன்ஷிப் அவருக்கு கிடைக்கல. அங்க அவங்க தரல அவங்க. அதே நேரத்துல அந்த கப்பல்ல தாய்லாந்து போன கப்பல் என்ன செய்யுதுன்னா, இவர வந்து சொமாலியாவுக்கு அனுப்புது. சொமாலியான்றது வந்து எப்படின்னா, சொமாலியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வறுமையில இருக்கின்ற நாடுகள் அது ஒன்று. ஸோ அந்த கப்பல் வந்து இப்போ போம்போது அப்பவே சொல்றாங்க, "இங்க வந்து இந்த கப்பல்ல வந்து மாட்டிக்கினியே, நீ வந்து கடற்கொள்ளையர்கள் வருவாங்களே" அப்படின்றாங்க. வழக்கமா என்ன செய்வாங்கன்னா, அந்த நேரத்துல வந்து அந்த AK-47 ஏந்திய அந்த அந்த ராணுவ வீரர்கள், அந்த கப்பல் ரோந்து பண்ற அந்த சோல்ஜர்ஸ் அவங்க வந்து காப்பாத்துவாங்க. அவங்க வருவாங்க, அவங்க கூட வருவாங்க. கூட வந்து அவங்க அந்த கப்பல வந்து கரை சேர்க்க வரைக்கும் அவங்க கூடயே இருப்பாங்க. அந்த சோமாலியா இது ஒரு நடைமுறையான ஒரு வழக்கமா இருந்தது. ஸோ அன்பார்ச்சுனேட்லி அந்த நேரத்தில பார்த்து அவங்க கப்பல் வந்து கொஞ்சம் தாமதமா போனதொட்டு, அவங்களும் வந்து வருதா இல்லையான்னு சரியா தெரியல. அப்போ வந்து கம்யூனிகேஷன் சரியா கிடைக்கல. ஸோ அவங்க வரல. அந்த நேரத்தில இந்த ராணுவ வீரர்கள் இந்த இந்த திருடர்கள், இந்த கொள்ளைக்காரர்கள் பைரேட்ஸ்ன்னு சொல்றோம். கடல்ல வந்து அவங்க வந்து கப்பல ஆக்கிரமிக்கிற நிலையில் இந்த ஆங்கோன்றவன் அந்த பர்மா வந்து தாய்லாந்துலேருந்து த வந்திருக்கிறவன் வித்தவுட் பாஸ்போர்ட் ஆஃப் தி தாய்லாந்து. அவர் வந்து அங்கேருந்து கடல்ல குதிச்சிடுறாரு தப்பிச்சுக்கிறதுக்காக. ஏன்னா அவர நோக்கி துப்பாக்கி நீள்றதுக்கு முன்னால தப்பிச்சிடணுன்றதுக்காக தப்பிக்கிறாரு. அப்புறம் அந்த நேரம் பார்த்து நல்ல காலமா இந்திய ரோந்து படை, இந்திய நேவல் ரோந்து படை வந்து வருது. அத வந்து அவர காப்பாத்துது. காப்பாத்திட்டு அவர கூட்டின்னு போறாங்க. கூட்டின்னு போயிட்டு அவர வந்து என்ன செய்றாங்கன்னா, அவங்க எங்க போவாங்க, அவங்க இந்திய ராணுவப்படை வந்து கொச்சின் வந்து அவங்களுடைய டெஸ்டினேஷன். கொச்சின்ல எடுத்துன்னு போயிட்டு இவர விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவரு அங்க கொச்சின்ல இருக்காரு. இப்ப வந்து அவர்கிட்ட கேட்கறாங்க. அங்க இருக்கிற அதிகாரிகள். நீங்க வந்து பர்மா போறீங்களா? இல்ல தாய்லாந்து போறீங்களான்னா, தாய்லாந்து போகணும்னு விரும்புறாரு. தாய்லாந்து வந்து இவர அக்செப்ட் பண்ண மாட்றாங்க. ஏன்னா பாஸ்போர்ட் கிடையாது. அது உங்கள மட்டும் விடணும் அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் பர்மா நீங்க போறீங்களான்னு கேட்டா, எனக்கு பர்மா வேணாம். அங்க போனா செத்துருவேன் அப்படின்றாரு. பயப்படுறாரு. ஸோ இந்த பக்கம் ஒரு சொந்த நாட்டுக்கும் போக முடியவில்லை. அதேபோல வந்து இவர் வந்து எந்த நாடு அடைக்கலம்னு நினைச்சாரோ தாய்லாந்து, அதுவும் அவரு அக்செப்ட் பண்ணல. ஸோ இப்ப உண்மையிலேயே நடுத்தெருவுல இருக்கிற மாரி நடுக்கடல்ல சில சமயம் மாட்டிக்கிற மாரி, துன்பம் என்ற கடல்ல வந்து அவலக்கடல் சொல்றோமே, அந்த அவலக்கடல்ல வந்து இவர் மாட்டிக்கினாரு. இவர் வந்து ரொம்ப கவலைக்கடல்ல இருந்திருக்காரு. இப்போ
இந்த நேரத்துல வந்து போலீஸ் ஸ்டேஷன் மனோஜ் சொல்றாரு, அவர எப்படியாவது கொண்டு போறதுக்கு வெளிய கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சோம். எதுவும் முடியல. கடைசியில பார்த்தா அவர் வந்து ரொம்ப சிரமத்திலேயே அவர் அந்த கொச்சின் காவல் நிலையத்திலேயே இருந்திருக்காரு அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்றாரு. இந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள்ல ஒன்றாக நான் பார்ப்பது, பங்களாதேஷ் போறாரு நம்முடைய அ யாரு நம்போ மனோஜ். மனோஜ் போயிருக்கும்போது அந்த சூழ்நிலையில வந்து அவரு அ துறைமுகத்துலலாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த கப்பல் நிற்கும்போது அவங்க எப்படியாவது வந்து நெறைய இடங்கள்ல வந்து அவங்க சாப்பாடெல்லாம் பிரமாதமா இருக்கும் கப்பல்ல வந்து சொல்ட்டு, கப்பல்ல இருக்கிற அ துறைமுகத்துல இருக்கிற அதிகாரிகள் மற்றவர்கள் நண்பர்களோட சேர்ந்து வந்து சாப்பிடுவாங்க. எங்க அந்த கப்பலுக்கு வந்து சாப்பிடுவாங்க. அது நெறைய மீன் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நெறைய செய்ய வேண்டியிருக்கும். அவங்களால அவங்க செய்யாம இருக்க முடியாது. ஸோ அந்த நேரத்துல வந்து அவங்க இந்த சூழ்நிலையில வந்து என்ன செய்றது? அப்டி சொல்ட்டு நெறைய மீந்திருத்து அத வந்து கொட்டுறதுக்கு முற்படுறாரு அந்த குக்கு. அப்போ இது கேப்டன் கவனிக்கிறாரு. அப்போ வந்து அதே நேரத்துல பங்களாதேஷ்ல இவங்க இறங்கி இருக்கும்போது என்ன நடக்குது அப்டின்னு சொன்னா, அந்த நெறைய ஏழைகள், ஏழை குழந்தைகள் அவங்கெல்லாம் வந்து இவங்கள கேப்டன் கிட்ட மற்றவங்ககிட்டலாம் கெஞ்சுறாங்க. எங்களுக்கு ஏதாவது குடுங்க. நீங்க வந்து தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாரி அவங்க கையேந்துறாங்க. அந்த சூழ்நிலையில வந்து இவரு கேட்கிறாரு, இந்த ரொம்ப சிரமப்பட்டுருக்கீங்களே, இவங்களுக்கு குடுக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த அவருடைய சமையல்காரங்க கிட்ட சொல்றாரு. சமையல்காரங்க வந்து என்ன சொல்றாருன்னா, "சார் உங்களுக்கு எதுவும் தெரியாது சார். வந்து அடிக்கடி வருவாங்க, தொல்ல குடுப்பாங்க. அதனால வந்து தயவு செஞ்சு வந்து இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்புறம் வந்து சொல்றாரு, "இல்ல, இல்ல அப்படிலாம் சொல்லாத. நெறைய மீட் இருக்கு. யார் யாருக்கோ குடுக்குறீங்க. அவங்கலாம் வந்து எவ்வளோ வாங்கி போறாங்க. இருக்கப்பட்டவங்களுக்கு நீங்க குடுக்குறோம். இல்லாதப்பட்டவங்களுக்கு குடுப்போம். மிச்ச மீதியெல்லாம் வந்து இனிமேல் என்ன செய்றேன்னா, கேப்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் இனிமேல் வந்து ஐ அம் இன்ஸ்ட்ரக்டிங் யூ தயவு செஞ்சு அந்த இவங்களுக்கு ஏழை மக்களுக்கு, அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் குடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கினாங்க. வாங்கிட்டு அவங்க போற நேரத்துல கப்பல் வந்து கயிறெல்லாம் கட்டி ம கட்ட ஆரம்பிச்சாங்க. கப்பல் கிளம்புற நேரம். கிளம்புற நேரத்துல அந்த குழந்தைங்கலாம், அந்த பங்களாதேஷ் குழந்தைகள், அப்புறம் அந்த சாப்பிட்டவங்க, அந்த பெரியவங்க எல்லாம் வந்து அன்னமிட்ட கையாக இருக்கிற இந்த கேப்டனுக்காக அந்த அவங்க எல்லாமே வந்து நன்றி சொல்றாங்க. அப்புறம் வானத்த நோக்கி பிரார்த்தனை பண்றாங்க. இந்த நேரம் வந்து இந்த ஒரு பக்கம் ரம்ஜான் மாதம், அ இன்னொரு பக்கம் வந்து தானம்லாம் செய்யணும் அப்படின்னு லென்ட்டும் அதுவும் வந்து தானம் செய்யணும், ஜெபம் செய்யணும் அப்படின்னு சொல்ற நேரம். இந்த நேரத்துல வந்து கப்பலுக்கு அவங்க எல்லாம் வந்து வானத்த நோக்கி ஜெபம் பண்றாங்க, நன்றி சொல்றாங்க அப்படின்றத பார்க்குறாரு கேப்டன். உடனே அந்த கூப்பிட்டு அந்த சமையல்காரன கூப்பிட்டு காமிக்கிறாரு. "கண்ணா பாரு கண்ணா, இத பாரு நீ வந்து எவ்வளோ பேருக்கு நம்ம சாப்பாடு போட்டுருக்கோம். அதிகாரிகளுக்கெல்லாம். ஆனா அவங்க யாராவது ஒருத்தராவது ஒரு நன்றி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, வந்து இவங்க பாருங்க இந்த இந்த குழந்தைகள் இவங்க ஒண்ணும் தெரியாது இவங்களுக்கெல்லாம். படிக்காதவங்க. படிச்சவங்க நன்றி சொல்லல. ஆனா படிக்காத இந்த குழந்தைகள் நமக்காக பிரார்த்தனை பண்றாங்க. நமக்காக வந்து நன்றி சொல்றாங்க. ஸோ இத வந்து நம்ம மறக்கவே கூடாது. இதுதான் வந்து சொல்றாரு. அவர் இப்போ போனான்னு சொல்லிட்டு அந்த மெடிடேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கெல்லாம். அதுல என்ன சொல்றாங்க, அவங்க வந்து 4 வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து என்ன சொல்றது? அத வந்து சாரி. உனக்கு வந்து யாராவது நம்ம தப்பு பண்ணாலும் சரி, மத்தவங்க தப்பு பண்ணா கூட நம்ம வந்து சொல்லலாம். தப்பு கிடையாது. அது வந்து நான் உன்னை வந்து தப்பு பண்றதுக்கு நான் வந்து உனக்கு ஒரு சூழல் நான் ஏற்படுத்திட்டேனே அப்படின்ற நிலையில் சாரின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்றாங்க. 2 3வது வந்து தேங்க் யூ. 4வது வந்து ஐ லவ் யூ. ஸோ இது வந்து திரும்ப திரும்ப சொல்லணுன்ட்டு அந்த கேப்டன் வந்து அந்த இவருக்கு நம்போ அந்த குக்குக்கு பாடம் எடுக்குறாரு. அதே தான் நம்ம வள்ளுவர் சொல்றாரு. கடலிலும் பெரிது எதுனா, அன்பாக உதவி செய்தவர்கள வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த திருக்குறளும் சொல்லுது. கடல பத்தி பல விவரங்கள வந்து இந்த புத்தகம் வந்து வாரி வழங்கி அப்படியே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இலக்கியத்துல வந்து பல பெயர்கள் இருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட பெயர்கள். அடங்கா பாரதி, அத்தி, அவம்பாதி, அம்பரம், அம்புதி, அம்புநிதி, அம்புராசி, அம்புவி, அம்போதி, அம்போநிதி, அம்போராசி, அலை அரலை, அரினம், அருணவம், அலை, அலைநீர், அலைவாய், அலாபரம் இதெல்லாம் இலக்கியத்துல இருக்கிற பெயர்கள். இது அப்புறம் வந்து அழுவம், அப்புறம் வந்து அலக்கம், அப்புறம் வந்து அன்னவம், ஆ ஆ ஆர்க்கல், ஆலம், ஓலம், ஆழம், ஆழி இது ஆழின்ற அடிக்கடி வரும். அ இந்து சகம், ரத்தின குருப்பம், ரத்தின கரம், இறைத்தீர், உத்தி, உதராதி, உந்தி, உப்புக்கடல், உலவு நீர், உலாவு நீர், உவர் நீர், உலா, ஊர்திரை நீர், ஊர்க்கிழமை நீர், ஏற்றுத்திரை, ஓதம், ஓதவனம் இன்னும் பல பெயர்கள் இருக்கின்றன.
என்பது இலக்கியத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த இப்ப சிலப்பதிகாரமும் கூறுகிறது. இந்த புயல் பற்றியும், இந்த காரியங்களையும் மற்றும் 7 கடல்கள் இருக்கிறது நாம் அறிவோம். எ பெரிய கடல்கள். இந்த பல உயிரினங்கள் ஒன்லி 2 ஆர் 3% உயிர்கள் தான் பூமியில் இருக்கின்றன. மற்ற 93% உயிரினங்கள் பூமியை தவிர கடலில் தான் இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். ஆனால் கடலுடைய பரப்பு வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா இந்திய கடற்கரையுடைய பரப்பு வந்து 7517 கிலோமீட்டர் தான். அப்புறம் தமிழ்நாட்டினுடைய வந்து 987 கிலோமீட்டர் தான். நீளமா இருக்கிறதுன்னு சொல்றாங்க. பலவிதமான கடல்கள் இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப நாளா யோசிச்சுன்னு இருந்தேன். ஓஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புத்தகம் தான் பெருங்கடல் அப்படின்னா ஓஷன் சொல்றாங்க. அப்புறம் வந்து அப்படின்னா கடல்ன்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வளைகுடான்றது கல்ஃப். வளைகுடான்னு அடிக்கடி கேட்போம், படிச்சிருப்போம். கல்ஃப். விரிகுடாங்கிறது வந்து பே. அப்புறம் நீர் இணை அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த 4 புறம் நீளமும் இருக்கின்ற இந்த கடலை பத்தி ஒரு என்ன சொல்றது, ஒரு அழகான இது ஒரு பொன்மொழியும் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதாவது வந்து தி சீ இஸ் அதாவது சி இஸ் லைக் ஷீ அப்படின்னு கம்பேர் பண்ற மாரி சொல்லுவாங்க. எப்படின்னா, அவ வந்து அவங்க வந்து ஷீ இஸ் மிஸ்ட்ரி, சி இஸ் ஆல்சோ மிஸ்ட்ரி அண்ட் யூ யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் சி அண்ட் யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஷீ அண்ட் அதர் நேம் இஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சொல்லுவாங்க. அதாவது ஆழம் இது ஆழம் இல்லைன்னு சொல்லிட்டு இளையராஜா பாட்டு ஒண்ணு வரும். வந்து பெண்ணோடு தோண்டி பெண்ணோடு வாழ்ந்தும் பெண்மனதை இன்னும் புரியவில்லையோ அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது கண்ணதாசன் சொல்லுவாரு. ஸோ அந்த அளவுக்கு தான் ஆழம் பத்தி சொல்லும்போது சொல்றாங்க. அதாவது என்ன கடல் வந்து என்னதான் என்னதான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும், எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும், கடலை புரிந்து கொள்ளவே முடியாது என்பதும், அதை விட இன்னொரு பெரிய கடலுக்கு கீழ போக போக பாதாளம் மாரி, அந்த இடங்கள்லாம் வந்து எப்படின்னா வந்து ஒரு இருட்டா தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஒரு 100 கிலோமீட்டர் அதுக்கு அதுக்கு தாண்டும்போது ஒரே இருட்டு தான். ஆனா அந்த நேரத்துல இந்த உயிரினங்கள் எப்படி வாழுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட மீன் ஒரு 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 வகையறா மீன் வந்து, அதுவே தன்னை வெளிச்சத்தை புரொடியூஸ் பண்ணுமாம். அதுவே தன்னை தானே வெளிச்சத்தை புரொடியூஸ் பண்ணி, அந்த வெளிச்சத்துல அது வாழுமா, அது வெளிச்சத்துல போகுமா. ஸோ அந்த சமயத்துல வந்து இந்த கேப்டன் மனோஜ் சொல்றாரு, அதனுடைய வெளிச்சத்துல நாங்க கப்பல ஓட்டியிருக்கோம் அப்படின்றாரு. இந்த நேரத்துல இந்த டைட்டானிக், கேம்ப்ரவுன், அப்புறம் வந்து இவங்க, அப்புறம் வந்து அட்டன்பரோ இவங்கெல்லாம் வந்து நெறைய ஆராய்ச்சிகள பண்ணியிருக்காங்க. நெறைய இவங்கலாம் வந்து அ ச கொ பல எப்படி இந்த இவங்கெல்லாம் வந்து நம்ம சொன்னோமே, பார்த்தலோமியோ டயஸ், அப்புறம் வந்து கொலம்பஸ் இவங்கெல்லாம் பட்ட கஷ்டங்கள் எவ்வளவோ, அதை விட அதிகமான கஷ்டங்கள அவங்க பட்டுருக்காங்க. ஒரு அதிசயமான ஒரு நபர பத்தி நான் படிச்சேன். 2 அதிசயமான நபர்ல சொல்லலாம். ஒருத்தர் வந்து ச எங்களுடைய நட்புரையில பேசும்போது நம்ம ஒரு நண்பர் சொன்னாரு. அதுலருந்து தெரிஞ்சுக்கினேன். 18 இயர்ஸ் ஓல்டு 89 வயது ஒரு மனிதர். அவர் வந்து இப்போ 89 வயதுல எதுவும் இருக்கிறதே பெரிய விஷயம். அவர் வந்து அ 40 கிலோமீட்டர் அருணகிரி சார் கரெக்ட்டா சொல்லுவாருன்னு நெனைக்கிறேன். அவர் வந்து மராத்தான் ரன்னரா இருந்திருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா, நல்ல ஒரு கோச் கிடைச்சது தான். அதேபோல மிக அற்புதமான ஒரு விஷயமா பார்க்கறது, இதே மாரி இந்த கடல்ல வந்து ஒரு மனிதருடைய ஒரு அ பிரேசில் நாடுன்னு வச்சுக்கங்களேன். அந்த மனிதருடைய ஒய்ஃப் வந்து திடீர்னு செத்துட்டாங்க. அதாவது சுனாமில வரும்போது செத்துட்டாங்க. அந்த நேரத்துல அவரு 60 வயசுக்கு மேல அவரு. அப்போ எப் ஒ செத் செத் இவரு வந்து 2 பேரும் ஒண்ணா வந்திருக்காங்க. கடல்ல வந்திருக்காங்க. இந்தம்மா காணோம். எங்கன்னு தெரியல. திடீர்னு போயிட்டாங்க அப்படின்ற மாரி தகவல் இவருக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் அந்த மாரி லெட்டர்ஸ் எல்லாம் வந்து தேடி கீடி கிடைச்சாங்க. நான் அப்புறம் அந்த லெட்டர் ஒண்ணு வந்து ஒரு லெட்டர் என்ன சொல்லுதுன்னா, "நான் எங்க இருந்தாலும் உன் நினைவா தான் இருப்பேன். நான் உன்ன விட்டு போக மாட்டேன். வந்து நீ வந்து நான் உன் கூடயே இருப்பேன்ற" மாரி ஒரு சில வாசகங்களோட அந்த லெட்டர் இவருக்கு கிடைக்குது. இதெல்லாம் பார்த்துட்ட உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அதுக்கப்புறம் 60 வயசுக்கு மேல. இவர் வந்து டைவிங் கிளாஸ் அதாவது கடலுக்கு அடியில போற ஒரு பயிற்சி ஒண்ணு இருக்கு. ஸோ அத கத்துண்டு, அதுக்கப்புறம் வந்து ஏறக்குறைய 80 டைம்ஸ் மோர் தென் 80 டைம்ஸ் இப்பவும் வந்து தேடிட்டு இருக்காராம் கடல்ல. தன்னுடைய தான் இழந்த மனைவிய. அவங்க பிரதர்ஸும் அவங்க கூட இருக்கிறவங்களும் சொல்றாங்க, "வா அவங்க செத்து போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. நீங்க வந்து அவங்கள போய் தேடிட்டு இருக்கீங்க." "அல்ல. அவங்க இருக்காங்க. அதாவது வந்து என் கூட தான் இருக்காங்க. கடல் கீழ இருக்காங்க. எங்க இருக்காங்கன்னு தெரியல." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ புத்தர் சொன்னது போல, நம்ம வந்து அந்த வெளிச்சம் தெரியுது இல்லையா? அந்த அந்த தா தா தானே வெளிச்சத்தை உற்பத்திக் கொள்கின்ற அந்த சின்ன சின்ன மீன்களைப் போல, கடைசியில புத்தர் கடைசியில அந்த ஆனந்த கிட்ட என்ன சொல்றார்? சிஷ்யர்ட்ட சொல்றார். உன்கிட்டயே வெளிச்சம் இருக்கு. அத பாருப்பா அப்படின்னு தான் சொல்றாரு. ஸோ அந்த வெளிச்சம் நம்ம அனைவரும் தொடரட்டும். இந்த ரெட் ஃபோர்ட்டில இந்த வாய்ப்பை குடுத்த சகோதரர்களுக்கும், இத கேட்ட ஆர்வத்தோடு கேட்ட அனைவருக்கும்
அமெரிக்காவிலிருந்தும் கேட்டுக்கொண்டிருக்க மகேந்திரன், ஜோதி மேடம் மற்றும் பலருக்கும், அதுபோல கல்கட்டாவிலிருந்து கேட்டுக்கொண்ட அருணகிரி சார் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை நல்கியதற்காக நன்றி, வணக்கம். இந்த மார்ச் 8ஆம் தேதி வந்து வர்ற இது வந்து உமன்ஸ் டே வருது. அந்த நேரத்துல வந்து அந்த சில காரியங்கள் நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்கிறோம். அதே போல வந்து இந்த ஜெய்ப்பூர் மற்றும் நார்த்ல ஃபுல்லா ஹோலி செலிப்ரேஷன் இருக்குது. இந்த கடலை பற்றி சொல்லுகிற இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நம்ம அனைவருமே சொல்ல போனா கடலுடைய நண்பர்களாக இருப்போம். அட்டன் பெற சொல்றது இதுதான். இது வந்து பவுன்ஸ் பண்ணுது எப்படி? அதாவது கடல் வந்து தன்னைத்தானே பவுன்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து கடலை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு காரியம் நமக்கு இருக்கணும். ஆக்குதல், அழித்தல், அதாவது 5 பொருள் விஷயம் கடவுளை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க இல்லையா? அதாவது வந்து அவர் கடவுள் ஆக்குவார், அதாவது ஈ கேன் கிரியேட், அதாவது அப்புறம் வந்து காப்பார், அழிப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் மறைப்பார், அதே போல அருளுதல் செய்வார். அது 5மே கடலும் செய்கிறது. ஸோ கடலும் வந்து கடவுளும் ஒன்று இந்த மாதிரி இந்த காலம், கடவுள், அதே போல கடல் 3 ஒன்று ஒரே நேர்கோட்டில் நாம் பார்க்கலாம் என்ற ஒரு கவிதை இருக்கிறது. ஸோ இந்த நேரத்திலும் நம்முடைய அந்த அட்டன் பெற சொல்ற மாதிரி நம்ம வந்து நம்முடைய கடலை வந்து நம்ம போற்றுவோம், நம்முடைய சூழ்நிலையை காப்போம், ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு கிரீன் அம்பாசிடராக நம்ம இருப்போம் என்று கூறி நன்றி தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இவங்க சேவாபடம் இல்லை, நம்ம வந்து அருணகிரி சார், அப்புறம் வந்து தசோகன் யார் நீங்க வந்து பின்னோட்டம் எடுத்துறா இருக்கும் தோணுச்சு. நன்றி நன்றி சார், அனைவருக்கும் நன்றி, சிறப்பான உரை. நன்றி மில்டன் சார். முதலாவதாக மகேந்திரன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம் சார். நல்லது, வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம அருணகிரி சார் எழுதின புத்தகமா? இல்ல இல்ல இல்ல, இவர் வேற. ஓ, நல்லது நல்லது. ஏன்னா அவர் எழுதியிருந்தாலும் ஆச்சரியப்பட மாட்டேன், அந்த மாதிரி இருந்தது தகவல்கள். அவ்வளோ அருமையான புத்தகம். எனக்கு இதை விட்டு போறதுக்கே மனம் இல்லை. இன்னொரு மீட்டிங் இருக்கு, ஆனாலும் சரி இன்னும் கேட்கலாம் கேட்க அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா ஒரு நீரோட ஒரு பேரெழுச்சி தானே கடவுள். அத கடல் அப்படிங்கிறது எழுச்சின்னு கூட சொல்ல முடியாது. அதாவது அது ஒரு பெரிய அதிசயம். அது வந்து நம்ம வந்து அதுவும் நம்மளோட இருப்புல அதிகமான பரப்பு உள்ள அந்த கடலை பத்தி அதிகமா நம்ம பேசுறது இல்லை, அதை பத்தி நம்ம இது பண்றது இல்லை. அது மாதிரியான ஒரு ரேரான புத்தகத்தை எடுத்து அவ்வளவு பேஷனேட்டா நல்ல நல்ல குறிப்புகளை வந்து எடுத்து நீங்க பகிர அடடா இந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கணுமேங்கிற ஒரு பேர ஆர்வத்தை வந்து உண்டாக்கிடுச்சு, அப்படிதான் சொல்லணும். மிக்க நன்றி. உங்களோட பிரசன்டேஷன் சோ குட். இது வந்து ஒன் ஆஃப் த சிக்னேச்சர் புக்ஸ்ன்னு கூட எனக்கு தோணுது. என்னோட பர்சனல் ஃபேவரட்டா இருந்தது இது. ரொம்ப அருமையா இருந்தது. அதுல உள்ள அந்த தகவல்கள் பரிமாற்றம் ஆகட்டும், அதே போல அதுல சில இன்ஸ்பைரிங் எலமெண்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஸ்டார்ம் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது, அப்புறம் கொலம்பஸ்க்கு வந்து எப்படி அந்த ஒரு சின்ன ஒரு இலையில இருந்து அப்புறம் பறவையோட சத்தம் கேட்டு அப்புறம் அங்கிருந்து வந்தது வாஸ்கோ ட காமாவோட அந்த பிரேவா கரேஜியஸா முடிவெடுக்கிறது, ஒரு நெடும் சாலையை விட எனக்கு வந்து இந்த கடல்ல வந்து இன்னும் ஒரு இது இருக்கு அப்படிங்கிறது. எனக்கு சில கடல் துறையில பணியாற்றுகின்ற சில நண்பர்கள் இருக்காங்க. அவங்க வந்து எப்படி அந்த கிளப் ஹவுஸ் செஷன்ஸ் நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும் பொழுது மணிக்கணக்கா அதை பத்தி பேசுவாங்க. அது வந்து எப்படி அதை என்னென்ன மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா அது ஒரு டோட்டலா மனிதர்கள் அதிகமா நடமாடாத ஒரு இடம் இல்லை, ஆனா அதுல அவ்வளவு பெரிய அறிவியல் இருக்கு. அது அவ்வளவு பெரிய இயற்கையே நமக்கு கொடுக்கின்ற பல விஷயங்கள். இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அப்படியே சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங். நான் சும்மா கேஷுவலா வந்தேன், நம்ம மில்டன் சார் பண்றாரு, ஓகே இப்போ கேட்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி நன்றி நன்றி. நிச்சயமா வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம இன்னொரு முறை கூட பேசலாம். வாய்ப்பு இருந்ததுன்னா இதோட 2ஆம் பகுதி கூட நீங்க வந்து இங்க கொடுக்கலாம். ஏன்னா இது இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைகளும் நம்ம சக தலைமுறை நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய அரிய தகவல்கள். நன்றி நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி சார், மகேந்திரன் சார். அடுத்து மாரிமுத்து சார், உங்க பின்னோட்டத்தை தரலாம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக மில்டன் சாருக்கு வணக்கம் மட்டுமல்ல, பாராட்டுகள் எல்லாமே உண்டு அவருக்கு. இந்த கடல் கப்பல் என்ற தலைப்பில் வந்த நூலை பற்றி அவர் பெரிய ஆராய்ச்சியே அந்த புக்லையும் பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஆழ்ந்து கவனித்து வாசித்து நமக்கு இந்த குறுகிய நேரத்தில் நமக்கு நிறைய தகவல்களை கொடுத்துருக்கிறாரு. அதை தான் சொல்லணும். அப்போ 2வது வாஸ்கோ ட காமா
அப்புறம் கொலம்பஸு, தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இவங்கெல்லாம் எப்படி கடல் பயணத்தை சிறப்பாக செஞ்சாங்க, பேரும் புகழும் பெற்றாங்க அப்படிங்கிற பல தகவல்கள் இதில் வந்திருக்குது. பெருமைப்படத்தக்க தகவல்கள் நிறையவே இருக்குது. இது ஒரு ஆராய்ச்சி நூல்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ தூரம் விஷயங்கள் இதில் இருக்குது. இதில் இந்த நிகழ்ச்சியை கேட்ட பிறகு எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. ஹலோ சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்ட பிறகு எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. நம்ம இந்தியாவோட கீழ்ப்பகுதியில் இந்த பக்கம் அரபிக்கடல், கீழே இந்தோனேசியா சமுத்திரம், அந்த பக்கம் வங்காள விரிகுடா, அதே மாதிரி இன்னொரு கம்பராமாயணத்தில் ஒரு வார்த்தை வரும், ஆழி சோழ உலகலாம் பரதனே ஆள அப்படிங்கிறது. இப்போ ஆழி, கடல், சமுத்திரம், விரிகுடா இத்தனையும் ஒன்று தானா? எதுக்காக தனித்தனி பேர்கள் இருக்குது? இதை யாராவது அருணகிரி சாரோ வினைதீர்த்தாரோ சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஒரு விவரம் தெரிஞ்ச மாதிரி ஆகும். அதுதான் என்னோட வேண்டுகோள். மொத்தத்தில் இது நல்ல நூல், நல்ல விளக்கம். மில்டன் சாருக்கும் சரி, புத்தகத்தை எழுதிய அருணகிரி சாருக்கும் சரி, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். சார் இது நான் எழுதல, வேற ஒரு அருணகிரி எழுதியிருக்காரு. ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து பதில் என்னன்னா, கடலுடைய ஆழம் வந்து 3 கிலோமீட்டர்ல இருந்து 11 கிலோமீட்டர் அதிகபட்சமா. அதனுடைய ஆழத்தை பொறுத்தும் அதான் வந்து இந்த இந்து மகா சமுத்திரம், வங்காள விரிகுடா அந்த மாதிரியான பரப்பளவை பொறுத்து தான் வந்து அந்த பேர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அது சரியான்றதும் சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷனு. மில்டன் சார் ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா சொல்லலாம், இல்லை வேற யாராவது ஐடியா இருந்தாலும் சொல்லலாம். மற்ற பின்னோட்டங்களை முடிஞ்சு. நன்றிங்க சார். அடுத்ததாக ஜானகி மேடம் உங்க பின்னோட்டத்தை தரலாம். நன்றி, மிக்க நன்றி. மில்டன் ராஜசேகர், அப்பா சிறப்பான அவரோட அந்த அழகான வரியான மேலோட்டம், அவருடைய வயதுக்கு தகுந்த மாதிரி சிறப்பான உரை. முதுமையில் தான் நாம் மிகவும் வல்லவர்கள் என்று இருப்பதை அவர் நிரூபித்து விட்டார். ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த கதையை கேட்கறதுக்கு. அந்த தண்ணியை பார்த்தாக்கா நம்ம மேலோட்டமா கால் நினைக்கவும் குளிக்கவும் தான் போய்க்கிறோம். ஆனா அதுக்குள்ள இவ்வளவு ஆழமான கதையான்னு யோசிக்கும் போது அருமையான புத்தகம். 15 நாடுகளை கடந்து சென்ற நாடோடி, கடல் பற்றிய ஆதி மனிதன் கடலை கண்டதும் பயந்ததுண்டு. தனியாய் போய் மீன் பிடித்தார். கொண்டு வருவதற்கு பல போராட்டங்கள். சின்ன பையன் புலியோடு போராடினா. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நீ அக்கடை நீ இக்கடை பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னென்ன அந்த குறும்புத்தனமான வாசகங்கள் ரொம்ப சிறப்பாகவும் சிரிப்பாகவும் உள்ளத்தை கவர்வதாகவும் இருந்துச்சு. போர்ச்சுகல் முறை, நம்பிக்கை முறை, கொலம்பஸ் மற்றும் தயங்காமல் கடவுளை வென்றாரு. சிறப்பு மீட்டர், ரொம்ப அருமை. அதோடு சேர்த்து நீங்க தரைமேல் பிறக்க வைத்தான் அந்த பாடலையும் அவ்வப்போது உள்ள நுழைச்சு ரொம்ப அருமையா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அருமை, மிகவும் அருமை. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மீண்டும் வாருங்கள். சிறப்பான உரை. கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருவது யாரோ, தொடர்ந்தால் தொடரும், முடிந்தால் முடியும், இதுதான் எங்கள் வாழ்க்கை என்ற மாதிரி சார் வந்து இடையில அந்த பாடல்களை வந்து கோர்த்து சொன்ன விதம் ரொம்ப சிறப்பு. உங்களுடைய பின்னோட்டம் மிக சிறப்பு. அடுத்ததாக லோகநாத சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். லோகநாத சார். முத்துலட்சுமி மேடம் நீங்க உங்க பின்னோட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். மில்டன் சார், வெரி நைஸ், எக்ஸலண்ட் புக் அண்ட் எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன். நான் ஆக்சுவலாக இந்த தலைப்பை பார்த்துட்டு என்ன நினச்சேன்னா, கடல் கப்பல்னு ஒன்று எனக்கு இந்த சுற்றி இப்போ வார் சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்குன்னு அந்த சுச்சுவேஷன் கப்பலில் ஏதோ வார்ஷிப் அந்த மாதிரி ஏதோ யோசிச்சுட்டு அதோட ரிலேட்டடாக இருக்கும் அப்படிங்கிற மனநிலையில் வந்தேன். ஆனால் எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட்டு. இதே வந்து ஒரு ஜேர்னியாக எப்படி அழகான ஒரு ட்ராவலரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணீங்க. அருமையாக இருந்தது சார். நீங்கள் சொல்ல
நம்மளும் அந்த கப்பல்ல டிராவல் பண்ணணும், அந்த கடல் பயணத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிற ஆசை வந்து மனசுல தூண்டின மாதிரி அப்படியே எங்களை கூட்டே அந்த கப்பல்ல எங்க எல்லாரையும் நாங்க உங்களோட கப்பல்ல டிராவல் பண்ற மாதிரியே இருந்துச்சு அந்த ஜேர்னி. அந்த அளவுக்கு எங்களை உள்ள இழுத்துட்டு போயிட்டீங்க. கொஞ்சம் கூட கேப்பே இல்லாம அவ்வளோ அழகா நிறைய, அதாவது புக்ல இருந்ததையும் சொன்னீங்க, அதுக்கு ரெலவெண்டான நிறைய இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாவும் நிறைய சொன்னீங்க. கடலுக்கு எவ்வளவு பெயர்கள் இருக்குன்னு சொன்னீங்க. அது இலக்கியத்தோட அதோட இதை கனெக்ட் பண்ணி அந்த இதே சொன்னீங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் சார். எவ்வளோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க இதெல்லாமே முடிச்சப்பறம் லாஸ்டா டைம் இருந்ததுன்னா நீங்க நிறைய நடுவுல அந்த யூடியூப்ல நிறைய இது சொன்னீங்க சார், இதெல்லாம் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, டாக்குமெண்ட்ரி ஃபில்ம், அப்புறம் சில புக்ஸ், அதெல்லாம் அது நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா சொன்னதுனால எனக்கு நோட் பண்ண முடியல. நீங்க லாஸ்டா டைம் இருந்ததுன்னா சொல்லுங்க, இல்ல மெசேஜ் கூட பண்ணுங்க சார். நல்லா இருந்தது, அதெல்லாம் பார்க்கணுங்கிற ஆர்வம் எங்களுக்கு தூண்டிருக்கீங்க. வெரி நைஸ் பிரசன்டேஷன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் மேடம். இடையில வந்து கிரேட் லீடர்ஷிப் வந்து மோசஸ் வந்து கனெக்ட் பண்ணி சொன்ன விதமும் ரொம்ப சிறப்பா இருந்தது. உங்களுடைய பின்னோட்டமும் மிக சிறப்பு. லோகநாத் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம் சார். மாலை வணக்கம். நிறுத்தத்தார் அவர்கள் இன்னைக்கு சொன்ன பிறகுதான் நான் பார்த்தேன், வாட்ஸ்அப் பார்த்தேன். ரொம்ப 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 அழகான இது. நான் ஒரு 12 நிமிடம் பின்னால் தான் வந்து ஜாயின் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. கடல் பற்றி சொன்ன இது என்ன புத்தகம் பேர் கூட எனக்கு தெரியல. அது சொன்னார்னா நல்லா இருக்கும். நிறுத்தன் சார் மாதிரி ஒரு ஆளை நான் பார்க்கல. எனக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்துவார். ரொம்ப ரொம்ப அருமையான நண்பர். நான் அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்கும். நம்ம நட்புறவையில் எல்லாருமே அப்படி தான் இருக்கும். ரொம்ப நன்றி கூடி நன்றி ஐயா. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் ராட்டை எடுத்து நாட்டை காட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொண்ணை நாளை மனிதன் 7 உலகை ஆள போகிறான். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி 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 சார். நன்றி நன்றி. நன்றி. உங்களுடைய பாடலுக்கு மிக சிறப்பு. நன்றி சார். ஜெகநாதன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். அருமையான ஒரு உரை. அதாவது கடல் கப்பல் இதை பற்றி ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டிருக்கிறது. அந்த இது இன்னைக்குதான் எனக்கு புதுசா இருக்கு. அதை பத்தி கேள்விப்பட்டதில்லை. கடலை பற்றியும் கப்பலை பற்றியும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. மில்டன் சார் வந்து நிறைய தகவல்களை கொடுத்தாரு. கடல் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பெரிய பரப்பளவு உள்ளது. உலகம் வந்து 3/3 பங்கு நீரால் சூழப்பட்டிருக்கு. அதுல வந்து அவ்வளவு பெரிய கடல் நம்மளை வந்து சுத்தி இருக்கிறது. அதுக்குள்ள பயணிச்சு அதை வென்று கடலை வென்றவர்கள் எவ்வளவு பெரிய மன்னர்கள், பழைய காலத்து மன்னர்கள், நிகழ்காலத்துல இருக்கக்கூடியவர்கள், நடுவுல இந்த மாதிரி நெப்போலியன் மாதிரி ஆட்கள், அவர்களை பத்தின தகவல்கள் ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே மாதிரி பெர்னாண்ட் மெகல்லன் வந்து உலகத்தை சுற்றின முதல் மனிதன். அந்த இதுவும் நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். ஸோ நிறைய தகவல்கள் அந்த புத்தகத்துல இருக்கு. அதை வந்து மில்டன் சார் வந்து அழகா தொகுத்து கொடுத்துட்டு அதை வந்து அந்த மோசஸை பத்தின தகவல்களை கொடுத்தது எல்லாமே சிறப்பா இருந்தது. ரொம்ப சிறப்பான உரை. நன்றி, வணக்கம். சார், சில பேர் கேட்டாங்க என்ன புக்குன்னு. இது பழனியப்பா பிரதர்ஸ் வெளியிட்ட புத்தகம். பழனியப்பா பிரதர்ஸ் வந்து எல்லா திருச்சி, கோயம்புத்தூர் எல்லா இடங்களையும் இருக்காங்க. பழனியப்பா பிரதர்ஸ் வந்து இந்த புக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன். பழனியப்பா பிரதர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். கோனார் தமிழ் உரை எழுதினவங்க. அவர்தான். கரெக்ட், அவர்தான். சோ டெஃபினட்டா ட்ரை பண்ண கிடைக்கும். நன்றி சார். ஜெகநாத் சார், மூமெண்ட் ஆஃப் கான்டினென்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் படிச்சோம்னா தெரியும் நமக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா குமரினா அது வந்து மலை. ஸோ இன்னைக்கு வந்து அங்கே கடல் இருக்கு. அதே மாதிரி வந்து இமயமலை, அது வந்து கடலுக்கு அடியில் ஒரு காலத்துல மூழ்கி இருந்தது. அதனால இமயமலையோட உச்சியில வந்து இப்பவுமே வந்து அந்த சார்க் அந்த மாதிரி பெரிய திமிங்கலத்தோட ஸ்கெல்டன்லாம் வந்து அங்கே அவைலபிளா இருக்கு. அது வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா கடலுக்கு அடியில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து இப்ப இருக்கிற ஆப்பிரிக்கா வந்து 2ஆ உடைஞ்சு இன்னும் 200 மில்லியன் ஆண்டுகள்ல வந்து புதிய கடல், இப்ப இருக்கிற 5 பெருங்கடலை விட
புதிய கடல் வந்து உற்பத்தியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அறிஞர் பெருமக்கள் வந்து கணிச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்து கடலை பத்தின தகவல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்ன மில்டன் சாருக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சு, வேற யாராவது பின்னூட்டம் தரணும்னா தரலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அவருடைய ஏற்புரை அப்படியே சம்மப் பண்ணி கொடுத்தாலும் நல்லா இருக்கும். நன்றி சார். நன்றி சார். அதாவது ஐயா மறுபடியும் கேட்டாங்க. அதுக்காக சொல்றேன். பெருங்கடல்ன்றது ஓஷன். அப்புறம் வந்து கடல் அப்படின்னு சொன்னா சி சொல்றாங்க. அது வந்து வளைகுடான்றது கல்ஃப். இப்போ நம்ம மிடில் ஈஸ்ட் எல்லாம் சொல்றோமே, துபாய் மற்ற இடங்கள் அதெல்லாம் கல்ஃப்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து விரிகுடான்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது வந்து பே ஆஃப் பெங்கால் அப்படின்னா சொல்லும்போது விரிகுடான்றது. அப்புறம் நீர் இணைன்றாரு, அது வந்து ஸ்ட்ரெயிட்னு சொல்றாங்க. இதுதான் வந்து இந்த புத்தகத்துல இருக்கிற விளக்கம். ஐலண்டுன்றது தெரியும், தீவுன்ற நிலையில இருக்கிற இது. உலகத்தினுடைய கடற்கரையுடைய நீளம் வந்து 3,15,000 மைலம். அதாவது ஏறத்தாழ வந்து 5,50,000 கிலோமீட்டர் என்று கூறப்படுகிறது. ஏன்னா வந்து என்னன்னா, இது புவியினுடைய இடையில வந்து ஒரு விழுக்காடு கூட இல்ல கடல். அதாவது வந்து 0.022% தான் இருக்கு. விழுக்காடு தான், சதவீதம் தான் இருக்குன்ற மாரி. அதாவது இது இவ்வளவு தூரம் ரொம்ப கம்மியா இருக்கிற அந்த கடல் வந்து புவியின் தோல்னு சொல்ற அளவுல இருந்தா ரொம்ப கம்மி தான். அத வந்து நம்ம காப்பாத்தணும்னு சொல்லிட்டு தான் நம்ம முயற்சி. நம்ம இந்த இந்த உரையினுடைய இது சாராம்சம் அதுவா தான் இருக்க முடியும். இது திரும்ப திரும்ப அட்டன்பரோ வந்து அவருடைய மேடம் கூட கேட்டாங்க, யாருடைய டாக்குமெண்ட்ரி அட்டன்பரோ. அவர் வந்து காந்தி படம் எடுத்தவர். அவர நீங்க கூகுள் போனா பார்த்தா ஈஸியா கிடைச்சிரும். 2, 3 இது வெளியிட்டிருக்காரு யூடியூப்ல. ரொம்ப பிரமாதமா இருக்கும். டாக்குமெண்ட்ரி அவசியம் பார்க்கணும். வந்து லெட் அஸ் மகேந்திர சார் சொன்ன போல லெட் அஸ் ட்ரை டு லேர்ன் மோர் அபவுட் தட் ஆல்சோ அப்படின்றது தான். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி பீப்புள் ஹூ கேம் ஹியர் அண்ட் ஆல்சோ சிங்கர் லோகநாதன் நான் வந்திருக்கிறது, ஜெகநாத் சார், அப்புறம் அந்த எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் நன்றி நன்றி சார். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாமா? வேற யாராவது ஏதாவது பேசணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். மில்டன் சார், ஒரு டாக்குமெண்ட்ரி எ மேன் வித்தவுட் அப்புறம் ஏதோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? எ மேன் வித்தவுட் நேஷன். நேஷன். அது நேஷன். அது வந்து கேப்டன் மனோஜ் எடுத்தது. எ மேன் வித்தவுட் நேஷன். ஓகே ஓகே, தேங்க் யூ சார். இங்க முதல் முறையா அடியனை சந்திக்கிற துணைவியாரும் இங்க ஜெய்ப்பூர்ல இருக்காங்க, அவங்களும் வந்திருக்காங்க. அப்புறம் விஜய் அவருடைய கூட ஒர்க் பண்ணவங்க விஜயகுமார் சார் அவரும் வந்திருக்காங்க. இது மாதிரி பலரும் வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். விஜயகுமார் சார் ஒரு என்னோட நம்பரு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்டது. மத்தியானம் அது மாதிரி இருக்கு, நீங்க ரயில்ல வாங்கினா என்னன்னு பார்த்தா இது கப்பல் பத்தி என்ன இது கப்பலை பத்தி என்ன பேச போறாரு என்னன்னு நினைச்சேன் நான். அதுக்கு முன்னாடி காலையில ஒரு பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போஸ்தலர் காரியத்துல 27ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நாங்கள் இத்தாலிய தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டணத்தை சேர்ந்த யூலி இன்னும் இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கேன் 27ஆம் அதிகாரத்துல. கடல் கொந்தளிப்பு, அப்புறம் ஜனங்கள் வந்து தத்தளிக்கிறது, அங்கிருந்து தப்புறது, இப்படி போன்ற காரியங்கள்லாம் காலையில் தான் தியானிச்சிருந்தேன் நான். ஆனா ஐயா இப்ப சொல்லும்போது இன்னும் அதிகமா அந்த கடல் காரியங்கள் எல்லாம் சொல்லும்போது ஆச்சரியமா இருந்தது. கடல் ஒரு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆரம்பத்துல பூமியானது வெறும் கல்லாதான் இருந்தது, ஒழுங்கற்றதா இருந்தது. அந்த ஒழுங்கு படுத்தும்படியாக தண்ணீரை நிரப்பினார் ஆண்டவர். அதுதான் கடல். இந்த கடல்ல சொன்ன மாதிரி அது பறந்து விரிந்த ஒரு சாலை. அதுல யாருமே இல்லாவிட்டாலும் அதோட காரியங்களை அநேக காரியங்கள் வந்து மில்டன் ஐயா இந்த நாளில எங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக அவருக்கு நன்றி. தொடர்ந்து அவர் தொடரட்டும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி விஜயகுமார் சார். விஜயகுமார் சார் வந்து ஈப்ரூ மாஸ்டர். அருகிரி சார் தகவல் எனக்கும் மாஸ்டர் அவர். நன்றி சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஓகே.